கங்கா, நம்ம இனி பேலஸ்ல தான் வாழ போறோம். உனக்காக மாமே ஒரு அரண்மனையே வாங்கியிருக்கேன். ஒரு பஞ்சு மிட்டாய் கேட்டாலே இவன் பஞ்ச பாட்டு பாடுவான். அரண்மனையை வாங்கியிருக்கேன்னு சொல்றான். அப்படி எந்த அரண்மனை மாமா வாங்கியிருக்கீங்க? வேட்டையபுர அரண்மனை. டேய் நாயே, அங்க பேய் இருக்குடா. பேய். சந்திரமுகின்னு பேரை கேட்டாலே உடம்புல நடுங்குது. ஊர்ல ஒரு பய கூட அந்த அரண்மனை பக்கத்திலே போக மாட்டான். அத போய் நீ எப்படிதான் வாங்குன? நான் எங்கடியும் வாங்கினேன், எல்லாம் உழைச்சி போட்டதுதான். என்னடி பேசுற? இந்த காலத்துல போய் பேய் பிசாசுன்னு. சரி, உனக்கு அப்படி பயமா இருக்குன்னா என் ஃப்ரெண்டு சரவணனை வர சொல்றேன், போதுமா? அவன் யாரு? பேய் ஓட்டுறவனா? இல்ல, அவனும் நானும் 10 வரைக்கும் ஒன்னாதான் படிச்சோம். நான் படிச்சு பாஸ் ஆகி வேலைக்கு வந்துட்டேன். ஆனா அவன் 10 வருஷமா 10ஆம் கிளாஸே தாண்டல. இப்ப திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி நான் ஒரு சைக்காட்டிஸ்ட் ஆயிட்டேன்னு சொன்னான். அவன் வந்து என்னடா செய்ய போறான்? ஒன்னும் செய்ய மாட்டான். அப்ப என்ன மைத்துக்கிட்ட அவனை வர சொல்ற? ஏதாவது பிரச்சனைனா அவனை கோத்து விட்டுட்டு நம்ம எஸ் ஆயிடலாம். என்ன சொல்ற? ஏதோ பண்ணி தொலை. யோ மாமா, இங்க இருக்கேயா? யாருக்கு யாருடா மாமா? செந்திலுக்கு மாமாண்ணா. எனக்கும் மாமா தானே. இனி மாமான்னு கூப்பிட்டேனா உன்னை கொலை பண்ண வேண்டியது வரும், பாத்துக்கோ. டேய் முருகேசா, இதுக்கு மாமாவே வெட்ரா இருக்கு, அப்படியே கூப்பிடு. டேய், இப்ப காமெடி பண்ணல நேரம் இல்ல. இந்த வேட்டையபுர அரண்மனை பத்தி உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுடா. அதை எதுக்குடா நீ கேக்குற? கொஞ்சம் ஒயரிங் வேலை இருக்கு, பார்க்கணும், அதுக்குதான். ஒயரிங் வேலையா? டேய், அப்போ உனக்கு விஷயமே தெரியாதா? பைத்தியம், தெரியாதுடா, அதான் உன்கிட்ட கேட்டேன். சொல்லி சொல்லி தொலை. பேய் இருக்குடா, சந்திரமுகின்னு ஒரு பேய் இருக்கு. அது மட்டும் இல்ல, வேட்டையன் ஒரு மகாராஜா இந்த சந்திரமுகிய சைட் அடிக்கவே பிசாசா அலையுதான். இது போக 2 அனகோண்டா வேற கிடக்கான். அனகோண்டாவா? ஆமாண்டா, இந்த அரண்மனையில வாழ்ந்த ராஜா நல்ல பாம்பு பிடிப்பாரா. அப்படி பிடிச்ச பாம்பையெல்லாம் அவரே சமைச்சு சாப்பிடுவாராம். ஒரு நாள் 2 அனகோண்டா குட்டியை பிடிச்சிட்டு வந்தாரு போல. அதை சாப்பிட முன்னாடியே ஆளு மண்டையை போட்டுருக்காரு. அந்த குட்டிங்களை இப்ப வளர்ந்து யார சாப்பிடுறதுன்னு காத்துக்கிட்டு இருக்குங்க. அதுங்க ஒவ்வொன்று 100 டன் வெயிட் இருக்குமா. டேய், இந்த கதையெல்லாம் அவங்கிட்ட யாரா சொன்னா? தம்பி, இது கதை இல்ல, கருப்பு சரித்திரம். நீ வெளியூர்ல உள்ளூர் மேட்டர் தெரிஞ்சா கிழிஞ்சிரும். கிழிஞ்சா தச்சிக்கலாம், மேல சொல்லு. ஒருவேளை டைலரா இருப்பானோ? கோபால் இன்னொரு பெயிண்டரு அங்க வேலை பார்த்தத கேள்விப்பட்டேன், அதை பத்தி உனக்கு தெரியுமா? டேய், அவன் ஒரு திருட்டு பயடா. பெயிண்டர்னு சொல்லி ஊரை மாத்தி நடக்கிறான். அவனோட மெயின் பிசினஸ் பழைய பாத்திரங்க சிலைங்கள் எல்லாம் திருடி அதை எடைக்கு போட்டு பேரிச்சம்பளம் வாங்கி சாப்பிடுறது. இப்படிதான் ஒரு நாள் அந்த அரண்மனைக்கு போயிருக்கான். அங்க சந்திரமையோட ஹோட்டலை பார்த்து அழகுல மயங்கி விழுந்தவன் தான். திரும்ப எழும்பவே இல்லை. என்னடா சொல்ற? நம்ப முடியலையே. பின்ன 4வது மாடியிலிருந்து விழுந்தா எழும்புவானா? ஓ, இதான் அழகுல மயங்கி விழுறதா? சரி வா, நம்ம போய் அந்த அரண்மனை ஒரு 8 பார்த்துட்டு வருவோம். டேய், சுத்தி பார்க்காத என்ன தாஜ்மஹாலடா, பழைய பாலடைஞ்ச கோட்டடா. சால போற முடிவு பண்ணா, நீ மட்டும் போடா. என்ன ஏண்டா கோத்து விடுற? வாடா போ. என்னடா ஒரே இருட்டா இருக்கு, ஒன்னும் தெரியலையே. மாப்பிள, இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல, வாயா திரும்பி போயிடுவோம். டேய், எனக்கு உச்சா வர்ற மாதிரி இருக்கு, சைட்ல போயிட்டு வந்துடுறேன். டேய், எனக்கு கக்காவே வந்துடும் போல இருக்குடா, விட்டுட்டு போயிடாதடா. அடச்சி, இதுக்கெல்லாம் கூட கூட்டு போங்க. இருடா வரேன். யாரு யாருது? எனக்கு பயமா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு. டேய், இவன் ஏன்டா அங்க கூட்டு போன? பாரு, செல்ல மாதிரி ஆயிட்டான். டேய், பேய் இருக்கான்னு பார்க்க ஒரு டெஸ்டிங்க போட்டேன். ஆளு உயிரோட தானே இருக்கான், அப்படின்னா பேய் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதெல்லாம் சரிதான்டா, இப்ப எப்படி இவனை சரி பண்றது? கொஞ்சம் ஒத்து. ஏண்டா பாவி, என்னேண்டா விட்டு போன? அதெல்லாம் ஒரு தொழில் நேக்கு முருகேசா. சொல்லுன்னு தப்பா நிக்காதீங்க. உண்மையாவே அந்த அரண்மனையை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஊர்ல ஒரு பெரியவர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டா எல்லாத்தையும் சொல்லுவாரு. ஆமா, நீ யாரு? டேய், இது தோட்டக்காரனோட பேத்தி,
பேரு துர்கா. அப்படின்னா புல் புடுங்குற வேலை மட்டும்தான் நீ பார்க்கணும். இதுல எல்லாம் தலையிடக்கூடாது, புரியுதா? அச்சி, கொஞ்சம் ஓர போற மாதிரி இருக்கு. ஹினாட்டா ஃபேன்ஸ் இதை பார்த்தாங்க வெறி ஆயிருவாங்க. கொஞ்சம் அடக்கி வாசி. சரி துர்கா, செந்தில் இப்பதான் உங்களை பத்தி எல்லாம் சொன்னா. சரி, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். அந்த பயம் இருக்கணும்டா. வணக்கம் ஐயா, இவங்க எல்லாம் உங்களை பார்க்க தான் வந்திருக்காங்க. இந்த வேட்டையூர் அரண்மனையை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்ல முடியுமா? முன்னொரு காலத்துல வேட்டேன்னு ஒரு மகாராஜா இருந்தாரு. இவரு அழகான பொண்ணுங்களை பார்த்தாலே விழுந்துருவாரு. ஒரு நாள் சந்திரமுகியோட டான்ஸ் ஷோக்கு போயிருக்காரு. அவளை பார்த்ததும் ஆளு பிளாட்டு. இவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாரு. ஆனா சந்திரமுகி ஆல்ரெடி ஒரு டான்ஸரை லவ் பண்ணிருந்தா. இது தெரியாம சந்திரமுகிய அவர் அரண்மனைக்கு கூட்டு போயிட்டாரு. சந்திரமுகி என்ன பண்ணா, அவள் லவ்வரை அரண்மனைக்கு பக்கத்துல இருக்க வீட்டிலேயே குடி வச்சுட்டா. இப்படியே கொஞ்ச நாள் சந்திரமுகி அவள் லவ்வரும் ஜாலியா இருந்தாங்க. ஆனா ஒரு பனியால் இடையில பீடி வெடிக்கணும்னு தோட்டத்து பக்கம் ஒதுங்கிருக்கான். அப்ப இவங்கள பாத்துட்டான். அதை அப்படியே போய் மன்னருக்கு அதில் போட்டுட்டான். இத கேட்டதும் மன்னர் டென்ஷன் ஆயிட்டாரு. இவங்க 2 பேரையும் முடிக்கணும்னு ஒரு கொட்டேஷன் போட்டாரு. டான்ஸ் காம்படிஷன் ஒன்று செட் பண்ணாரு. அதுல சந்திரமுகியும் அவளோட லவ்வர் குணசேகரனும் கலந்துக்கிட்டாங்க. சந்திரமுகியோட கையை அந்த லவ்வர் புடிச்சிட்டானா. இத பார்த்ததும் மகாராஜா, பெண்கள் மீது கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களே அல்ல, தலை எண்ணிதல் ஒரே போடு. இத பார்த்ததும் சந்திரமுகி மன்னர் நெஞ்சில ஓங்கி ஒரு மிதி. கொஞ்ச நேரம் ஆளு பேச்சு மூச்சே இல்லாம இருந்தாரு பாத்துக்கேன். எலும்புன உடனே மன்னரை தாக்கின குற்றத்துக்காக அவளுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாரு. ஊத்துங்கடா என்னன்னு சொன்னாரு. ஆனா ஊத்துனக போதி பெட்ரோலை தூக்கி ஊத்திருக்கான். இது தெரியாம மன்னர் அவ பக்கத்துல போய் லக்க லக்க லக்கன்னு சொன்னாரு. ஒரே அடியா 2 பேரும் ஜாலியா வந்து ஒதுங்குச்சு. டேய், இந்த நாய் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி சொல்றான்டா. ஆனா இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, சந்திரமுகின்னு சொல்றதெல்லாம் போய். மன்னர் தான் சம்பாதிச்ச மொத்த தங்கத்தையும் அந்த அரண்மனையில உள்ள ஒரு ரூம்ல பூட்டி வச்சிருக்காரு. அதை யாரும் திருடிட கூடாதுன்னு இப்படியெல்லாம் பேய் கதை கட்டி விடுறாங்கன்னு சொல்றாங்க. இதுல எது உண்மைன்னு யாருக்கும் தெரியாது. தங்கமா அப்படின்னா தூக்கிட வேண்டியதா? துர்கா, அந்த சாமியா சொன்னதை கேட்டல. ஒருவேளை அந்த ரூம்ல தங்க இருந்தா அது மொத்தம் நமக்கு தான். இந்த ரூம் சாவி மட்டும் கிடைச்சா போய் பாத்துடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. என் தாத்தா டூப்ளிகேட் கீ அடிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட். உள்ள பேய் இருந்தனா இவதான் மாட்டுவா. இல்ல தங்க இருந்தனா இவள முச்சிட்டு நம்ம சுருட்டிடலாம். எப்படி பார்த்தா நம்ம சேஃப் தான். ட்ரை பண்ணும். என்னடி யோசிக்கிற? முடியாதா? பண்ணிடலாம், சிறப்பா பண்ணிடலாம். துர்கா, இங்க பாரு, காசு மேல நெத்தி சுட்டி ஒட்டியானோ. ஆனா என்ன, இது எல்லாம் கவரிங். இந்த இத்து போற வாழத்தாருக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுத்தோம். சரி, இதெல்லாம் நீயே வச்சுக்கோ, நான் கிளம்புறேன். சரி இப்போ நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன். டேய், யாரா நீ? என் பொண்டாட்டி கைய பிடிச்சி இழுக்கிற? செந்தில், உண்மையாவே அவர் மேல எந்த தப்பும் இல்ல. அப்படின்னா கங்கா தான் அவன் கைய பிடிச்சி இழுத்தான்னு சொல்றியா? இருக்குதான், ஆளு வேற பார்க்க ஸ்மார்ட்டா இருக்கான். ஆனா இது அவ தப்பு இல்ல. எல்லாம் ஏன் தப்பு தான்டா. உன்னையெல்லாம் கூட வச்சுட்டு சுத்துறேன் இல்ல, ஏன் தப்பு தான். வெளியே போடா நாய. நீங்க யார கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறீங்கன்னு தெரியுமா? இங்க 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆயிட்டு கள்ள பாஸ்போர்ட்ல அமெரிக்கா போய் அங்க பார்ட் டைம் ஜாப் பார்த்து சொல்லவே கஷ்டமா இருக்கு. கக்கூஸ் கழுவுற வேலை கூட பார்த்து இந்த நிலைமைக்கு வந்திருக்காரே, இவரையா? அது மட்டும் இல்ல, மனோதத்துவ மேதை டாக்டர் ப்ரூஸ் பேனரோட முதல் சிஷ்யன் இவர் தான். டேய், ஓர பண்ணாதான் மாட்டிடுவோம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க கங்கா பொழைக்கணும்னா இந்த சரவண சாகணும். இதான் விதி. அப்படி நான் இப்பவே முடிச்சிடுறேன். டேய், அவசரப்படாதா. இது ஒரு பெரிய கதை. தெளிவா சொன்னாதான் உனக்கு புரியும். என் கூட வா. மனச திடமாக்கிக்கோ செந்தில். சந்திரமுகி வந்துட்டா. அவ உன் மனைவி கங்கா உடம்புலதான் இருக்கா. நீ சொல்றத நான் எப்படிடா நம்புறது? நீ நம்ப மாட்டேன்னு தெரியும். நான் சொல்ற மாதிரி கங்கா கிட்ட போய் சொல்லு. சொல்லி பார். கங்கா, சந்திரமுகிய பத்தி ஒரு முக்கியமான விஷயம் கேள்விப்பட்டேன். அப்படி என்ன விஷயம்? சந்திரமுகி ஒரு சோத்து மாடா. மன்னரோட சொத்தையெல்லாம் தின்னே தீத்துட்டாளாம். இதனாலதான் அந்த மன்னர் அவளை போட்டு தள்ளி இருக்காரா. என்னடா சொன்ன? ரங்கனா கொடுக்கா. என்னடி வாய்ஸ் எல்லாம் ஒரு மாறி இருக்கு? யாரை நீ? கங்காவை என்ன பண்ண? నేనేరా చంద్రముఖి గారు. சந்திரமுகி காரு, மன்னிச்சு ஒரு ப்ளோல சொல்லிட்டேன்.
ஒத்துக்கிறேன்டா, சந்திரமுகி வந்துட்டா. ஆமா, இதை எப்படிடா நீ கண்டுபிடிச்ச? ஒரு நாள் சரியா 12 மணி இருக்கும். பன்றிக்காய்ச்சல் அந்த கழுதை கத்துற மாதிரி ஒரு சவுண்டு. என்னடான்னு போய் பார்த்தேன். டேய், என்ன என்ற கூட்டு போற? உனக்கு போனா நீ மட்டும் போக வேண்டியதானடா. நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்தாதான் உனக்கு நல்லது. அதை புரிஞ்சுக்கோ. இல்லைன்னா உன்னை விட்டுட்டு போயிட்டே இருந்திருப்பேன். இப்ப கூட உனக்கு கிட்ட போல. உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லு, நான் மட்டும் போறேன். கோச்சிக்காதப்பா. பொத்து நாப்பல கூட்டு போயிட்டு பொத்து நாப்பல கொண்டு விட்டுரு, சரியா? சரி, அமைதியா என் பின்னாடியே வா. மடு சுத்தாமன் சுத்து நான் தோல பிட்டி மேல கட்டி அட்ராட்ட நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க அட்ராட்ட நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க. வாட் யூ சாங்? எவரது? நீ யாருடி? நேனேரா சந்திரமுகி. அப்படின்னு நான் தான் வேட்டேன். உன்னோட வேட்டேன். உன்னை முடிக்கதாண்டா இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு உன் கதை முடிஞ்சுதுடா. வண்டிக்கு வண்டி வாடி, பாத்துக்கலாம். என்னடா பொசுக்குன்னு வர சொல்லிட்டு? கதவு பூட்டி தாண்டா இருக்கு. எதா இருந்தாலும் பொறுமையா கையாளுடா. சும்மா இருக்கிறத சுரண்டி விட்டுறாத. போற போக்குல ஒரு காட்டு காட்டிட போதுடா. டேய், வாய முடுறா. நீ வாடி, பாத்துக்கலாம். வா. வரேன்டா, வரேன். டேய், நிஜமாவே வருதுடா. எங்கடா போன? அப்ப நான் ஒளிஞ்சிருந்து பார்த்தேன். நம்ம கங்கா மாமாவை போட்டு சாவடி அடிச்சா. இப்ப என்ன பண்றது? அதுக்குதான் ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணிருக்கோம். இப்போ கங்கா அவ காதலன் குணசேகரன் நினைக்கிறது இந்த பயலதான். டேய், கங்கா என் பொண்டாட்டிடா. இவனை லவ் பண்றது சந்திரமுகிடா. ஏதோ ஒண்ணு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இவங்க 2 பேருக்கு ஒரு டான்ஸ் காம்படிஷன் வைக்க போறோம். அந்த கேப்ல நம்ம சரவணன் என்ட்ரி ஆவான். அவன் கூடயும் ஆடுவாளா? டேய், சொல்ல விடுறா. இப்ப நம்ம சரவணனை தான் அவ வேட்டையின் ராஜாவா நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவ கண்ணு முன்னாடியே அவனை கொளுத்திட்டோம்னா சந்திரமுகி போயிடுவா. நண்பனோட வாழ்க்கைக்காக உன் உயிரையே கொடுக்க போறே. என்ன கொடுமை சரவணன் இது. டேய், நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்காது. என்னடா சொல்ற? டேய், இதுக்குன்னு தனியா ஒரு ஸ்கெட்சே போட்டு வச்சிருக்கோம். என்ன போல ஒரு பொம்மையை ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சந்திரமுகி அசந்த கேப்ல நம்ம ஆச்சாரியர் அவ கண்ணில் புகைய போடுவாரு. நீ லிவரை பிடிச்சி இழுத்தனா நான் கீழே போயிடுவேன், பொம்மை மேல வந்துடும். அந்த டைம்ல பொம்மையை கொளுத்திரு, எல்லாரும் சேஃப் ஆயிடலாம். ஒருவேளை லிவர் ஸ்டக் ஆயிடுச்சுன்னா, இல்ல சந்திரமுகி இத பாத்துட்டானா, நாசமா போகும். செந்தில் யாம் இருக்க பயமேன், சரவணன் இருக்க பயமேன். तुम तुम दे कुंडे चालाके धूपाके चूके आकुली भी कालो कोटे कायो तुम லக்க 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 லக்க. அடே உன்னை விட மாட்டேன்டா. அடியே, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. ஒரு மட்டன் பிரியாணி, 2 முட்டை, ஒரு கலக்கி, ஒரு சிக்கன் கொத்து. மணி 12 ஆச்சு. இப்ப எந்த ஹோட்டலும் திறந்திருக்காது. வேற ஏதாவது வேணும்னா கேளு, இல்ல நாங்க கிளம்புறோம். லக்க 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 லக்க. அவனை முடிக்கணும். சபாஸ், ஊத்துங்கடா எண்ணெய. தீப்பந்தத்தை சந்திரமுகி கையில கொடுங்க. சரவணன் லிவர் புடுங்கிடுச்சு. அட நார நாய, வாய் வச்ச மாதிரியே நடக்குதே. ஓடுங்கடா. உங்க ஒருத்தனை விட மாட்டேன்டா. ஒரு தெரியாம உரிக்க போறேன். அவ சுடு தண்ணிலேயே கைய விடுவா, உங்களை சும்மாவா விடுவா? தாவுடா செவல தாவு.